गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆனி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பிறை பிரதமை, யோகம் சித்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று திருவாதிரை நட்சத்திரம், நடராஜ பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். திருவாதிரைக்கு திருவாதிரை சிதம்பரம் போயிடணும். எல்லாரும் சிதம்பரம் போக முடியலன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு ஏதாவது நடராஜ பெருமானுக்கு விசேஷமான கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். திருவாதிரை நட்சத்திர நாளிலே நடராஜரை வழிபட்டால் செல்வச் செழிப்பு ஏற்படும். 7 தலைமுறைக்கு தர்தரமே வராது. வறுமை என்னும் சொல் 7 தலைமுறைக்கு நீக்கப்படும். திருவாதிரையிலே நடராஜர் வழிபாடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம், நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் சந்திரன், கடகத்தில் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று சிதம்பரத்தில் சுவாமி திருவீதி உலா. சிதம்பரம் கோவிலிலே ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்றைய தினம் சுவாமி புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள் திருவீதி உலா இன்றைய தினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்தான் தமிழக அரசின் சின்னமாக விளங்குகிறது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய சிம்பல் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். ஆண்டாள் அவதாரத்தலம். மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதரித்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கு பெருமாள் ரங்கமன்னார் இன்றைய தினம் திருவீதி உலா நடைபெறுகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் உங்களது பேச்சாற்றல் அதிகரிக்கும். இனிமையாக பேசுவீர்கள், நகைச்சுவையாக பேசுவீர்கள். மிகவும் நகைச்சுவையாக பேசுபவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே புதன் சந்திரன், புதன் சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கும். ஒரே ஒரு வார்த்தையிலே எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்க வைக்கிறதுக்கெல்லாம் சில பேரால் தான் முடியும். அவர்களுக்கெல்லாம் இந்த கிரக அமைப்பு இருக்கும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரப்படி மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 2ஆம் இடத்திலே புதன் அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களது பேச்சு திறமையாலே அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களெல்லாம் அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி காண்கின்ற நாள் இன்றைய தினம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் மிகச் சிறப்பான நாள் என்று சொல்லலாம். ராசியிலே புதன் அமைந்திருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் ராசியிலே வலுவாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தனஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுமாகிய புதன் ராசியிலே இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். உடன் பிறந்த சகோதரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நாள் என்பதால் அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கல்வியிலே ஒரு ஆர்வம் பிறக்கும். இன்றைய நாள் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.
மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன், 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன், ராசிக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் 3 சுப கிரகங்களும் மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 9 கிரகங்களில் 3 கிரகம்தான் சுப கிரகம். குரு சுக்கிரன் புதன் இது 3 சுப கிரகம். சந்திரன் வளர்பிறையிலே சுப கிரகம், தேய்பிறையிலே அசுப கிரகம். மிதுன ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை, 12ஆம் இடத்திலே புதன். ஆகவே இருபுறமும் சுப கிரகங்கள் உள்ள அற்புதமான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய தொழில் துவங்குதல், இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தல், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைத்தல் போன்றவையெல்லாம் இப்பொழுது சுலபமாக நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும், சீராக நடைபெறும். திட்டமிட்டபடி அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அயல் நாடுகளிலிருந்து, தொலைதூரத்திலிருந்து உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகச்சிறப்பான நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு. எனினும் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக செலவு செய்யக்கூடிய நாள். சில விஷயங்களுக்கு செலவு செய்தால் அது சந்தோஷமாக இருக்கும், சில விஷயங்களுக்கு செலவு செய்தால் வருத்தமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளெல்லாம் மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் இருக்கும் கடகராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் என்று சொல்லலாம். 12 குடையவன் 11ஆம் இடத்திலே, 11 குடையவன் 10ஆம் இடத்திலே என தத்தம் வீடுகளுக்கு பின் வீடுகளிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனினும் 11ஆம் இடத்திலே ஏற்பட்டுள்ள கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்திலே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். வங்கிகளிலே பணிபுரிபவர்களுக்கு எதிர்பாராத விதமாக சில மாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வுகள் ஏற்படும், இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தனியார் துறையிலே பணிபுரிபவர்களுக்கு அதிக அளவிலான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மருத்துவத்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, மருத்துவம் தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்து சந்திரன், 10ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன. சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு அதிக நன்மை செய்யாத கிரகங்கள், நன்மை செய்ய மாட்டார். அவை நிச்சயமாக தீமை செய்யும் கிரகங்கள் தான். ஏனென்றால் செவ்வாய் 3க்கும் 8க்கும் அதிபதி, சூரியனோ 12ஆம் வீடாகிய விரயஸ்தானத்திற்கு அதிபதி. விரையாதிபதி அஷ்டமாதிபதி எல்லாம் பொதுவாக நல்லது பண்ணாது. ஆனால் 10ஆம் இடத்திலே போய் அமர்ந்து விட்டால் அவை கூட நன்மை செய்துவிடும். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. ஆகவே 10ஆம் இடத்திலே இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது, 11 குடையவன் 10ஆம் இடம் சென்றிருப்பதெல்லாம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறிக்கின்ற கிரக நிலவரம்.
கடுமையாக முயற்சி செய்து முன்பு நடைபெறாத விஷயங்களெல்லாம் இப்பொழுது சுலபமாகவே நடந்துவிடும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை, 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இணைந்துள்ளன. 8ஆம் இடத்து புதன், இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான கிரக நிலவரம் என்று சொல்லலாம். 8ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் அது 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்தை புதன் பார்க்கும் பொழுது செல்வச் செழிப்பு ஏற்படும், பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாகவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். திருவாதிரை நட்சத்திர நாளிலே நடராஜ பெருமானை துதிக்க வேண்டும். காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வம் நம்மை கைதூக்கிவிடும். இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திர திருநாள். இன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அவசியம் நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். தனுசு ராசிக்கு செவ்வாயும் சூரியனும் மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும் கிரகங்கள். அவ்விரண்டும் ஒன்றாக இணைந்துள்ளன. 7ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மன நிறைவோடு இருப்பீர்கள். முழு திருப்தியுடன் இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மனதிலே முழு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நீங்கள் நிச்சயமாக முன்னிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகிறது. பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், புதிய பொறுப்புகளெல்லாம் வழங்கப்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் பட்டங்களும் பாராட்டுகளும் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே அமைந்துள்ள கிரக சேர்க்கை உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே இணைந்துள்ள 2 சுபகிரகங்களும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது பணிகளை எல்லாம் ஆற்றுவீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது நீண்ட நாளைய ஆசைகளெல்லாம் இப்பொழுது நிறைவேறும். பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகந்த நேரம் இது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டுமென விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு, அத்தகைய வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டுமென ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கு தேவையான விசா கிடைக்கும். அலுவலகத்திலே பணிபுரிகின்ற இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பாராட்டுகள் போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளது உங்களை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். 7 குடைவனும் 10 குடைவனும் ஒன்றாக இணைகின்றன ஒரு திரிகோண ஸ்தானத்திலே. 2 கேந்திராதிபதிகள் ஒரு திரிகோணத்திலே இணைப்பு பெற்றிருக்கின்றன. 6 குடைவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்து விட்டது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
ஆரோக்கியத்தில் இருந்த சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களது இலாக்கா தொடர்பான விசாரணைகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அதிலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிவிடும். நீங்கள் மேல்முறையீடு செய்திருந்தால் அதிலே இப்பொழுது வெற்றி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாகவும் இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு செழிப்பான ஒரு வளமான நாள் என்று சொல்லலாம். மிகச் செழிப்பான ஒரு நாள். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் வழக்கத்தை விட சற்று அதிகமாக இன்றைய தினம் கிடைக்கும். ஆகவே பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிக வலுவான நிலையிலே 2 திரிகோணாதிபதிகள் ஒரு கேந்திரத்தில் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். குருவருள் உங்களுக்கு துணை புரியும். குருவருளால் நீங்கள் பல சாதனைகளை செய்வீர்கள். குருவுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவரால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதே போல இப்பொழுது மீன ராசிக்கு குருவருள் கிடைக்கும் நேரம். குருவால் நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள். குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தை காட்டிலும் உயர்ந்தது குருவருள். மகான்களுடைய ஆசி இப்பொழுது உங்களுக்கு தேவை. மகான்களை வழிபாடு செய்யுங்கள். மகான்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக மீனராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன மகான்களின் அருளால். நாளை தினம் சுப முகூர்த்த நாள். ஆனி மாதத்தில் வருகின்ற முதல் முகூர்த்தம் நாளைய தினம் ஆனி 3. நாளைய தினம் 8 மணியிலிருந்து 9 மணி வரை முகூர்த்த நேரம். கடக லக்னம் முகூர்த்த லக்னம். ஆனி மாதத்தில் மொத்தம் 7 முகூர்த்த நாட்கள். இதில் திருமணம் செய்து கொள்ளும், திருமணமாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளும் அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்த்து திருமணத்தை நாள் குறிக்க வேண்டும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் காணவும், பிரச்சனைகள் தீர்ந்து ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் யனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனசமகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆணி மாதம் 2ஆம் தேதி 17/6/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மனுஷாலோட பிறப்பை வைத்தோம், உருவத்தை வைத்தோம், இருக்கக்கூடிய இடங்களை வைத்தும் பல விஷயங்களை நம்ம எடை போடுறோம். ஆனால் நம்ம உண்மையான தன்மையை நம்ம அறியறதில்லை. சேத்துல முளைக்கக்கூடிய செந்தாமரைக்கு சுவாமிகிட்ட போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. சேத்துல தான் செந்தாமரை பூத்தாலும் அது சுவாமிகிட்ட போய் சுவாமி திருவடியில் போய் சேர்றது. ஒரு பானையை எடுத்து கிணத்துல இருக்க தண்ணியை வற்ற வைக்க முடியுமா? அந்த பானை கிணத்துல போடும்போது இடித்தாலே உடஞ்சிடும். அதை கொண்டு கிணத்தை போய் வற்ற வைக்க முடியுமா? முடியாது. ஆனால்
அதே பானையில் பிறந்த அகஸ்தியர் குடமுனி கடலையே குடித்தார் இல்லையா, கடலையே அப்படியே குடிச்சிட்டார். அப்போ ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த அகஸ்தியரோட உயரம் ரொம்ப குறைவு. காவிரியை வந்து கமண்டலத்தில் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமன அவதாரத்தில் சுவாமி வந்து 3 அடி மண் கேட்டு உலகத்தையே அளந்தார். அவர் உருவத்தை வச்சு ராஜா எடை போட்டார், அவரை ரொம்ப சின்னவராக. அதனால் உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. அதேமாதிரி பிறந்த இடத்த வச்சு ஒருத்தர் எடை போடக்கூடாது. நீங்கள் பெரிய பெரிய நதிகள்லாம் பிறக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி ஆரம்பித்து பெரிய வெள்ளமாக வந்து வரும். அதனால் பிறக்கிற இடத்த வச்சு ஆராயக்கூடாது. சேத்துல முளைச்ச செந்தாமரையை வந்து இதுக்கு சொன்ன உதாரணம். அதே மாதிரி ஒருத்தர் பேசுகிற சாதாரணமாக பேசுகிறத வச்சு அவர் நம்ம சாமானியெல்லாம் நினைக்கக்கூடாது. சாதாரணமாக பேசக்கூடியவர்கள் சரித்திரம் படைத்த வரலாறு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் எதை வச்சும் ஒரு மனிதரை எடை போடாமல் அறிவுபூர்வமாக மட்டும்தான் பார்க்கணும். அதனால தான் சொன்னார், ஞானம் எங்கே பிரகாசிக்கிறதுனா அறிவால் பிரகாசிக்கிறது. ஒரு மனிதனோட ஞானம் என்பது அறிவால் பிரகாசிக்கும். அதனால் ஒரு மனிதனோட ஆன்மீக உணர்வுகளோ ஒரு மனிதனோட செயல்களோ உருவத்தை வச்சோ பிறந்த இடத்த வச்சோ என்றைக்கும் நம்ம நிர்ணயம் பண்ணவே கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் எங்கே பிறந்தார்? சிறைச்சாலையில் பிறந்தார். அவர் பிறந்த இடம் சிறைச்சாலை. பகவத்கீதையை சொன்னார் உலகம் முழுக்க. பகவான் பிறந்தது பார்த்தா சிறைச்சாலை. வளர்ந்தது எங்கே? இடையர்களோட மாடுகளாக இருந்து திரிஞ்சார். யாதவர் குலத்தில் போய் இருந்தார். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஒருத்தரை வைத்து அவங்க இருக்கிறத வச்சு தொழிலை வச்சு எதை வச்சோ நம்ம எடை போடக்கூடாது. நாம் வந்து தீர்க்கமான அறிவால் மட்டும்தான் ஒருவரை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், ஒரு பொருளை அறிய முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை விரிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. யாரை ஒருத்தர் எப்படி எடை போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து முதல் நேர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. சசிகலா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க திருச்சியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? இல்ல மேடம், எனக்கா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் சொல்லுங்கம்மா. என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? மேரேஜ் ஆகணும், வேலை கிடைக்கலங்க மேடம். உங்களுடைய எதிர்காலம் கேள்விகள் குறித்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? சொல்லுங்கம்மா. நமஸ்தே. என் பொண்ணு பேரு மேடம். மகளுக்கு திருமண விஷயமும் வேலை விஷயமும் எந்த அளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி நெருங்கிய சொந்தங்கள் வழியாக ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் தேடி வரும். ஒரு புதன்கிழமை அன்னைக்கு வரும். கட்டாயம் இந்த முறை வெற்றி தரக்கூடிய செய்தியாக இருக்கும். ஒரு 90 நாட்கள் பொறுமையாக இருங்க போகிறோம். இதுக்கான பெரிய பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. இந்த திருமண வாய்ப்பு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இப்போ தேடி வருது. உத்தியோக வாய்ப்புன்றது இன்னும் ஒரு 8 மாத காலம் தள்ளி போகும். இப்போ வரக்கூடிய வரனை நீங்கள் எடுத்துக்கோங்க. கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். வளர்ச்சியுடைய மகிழ்ச்சி தரக்கூடிய ஜாதகமாகவே வீடு தேடி வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. அதனால் திருமணத்துக்காக பரிகாரங்கள் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணது போகும். இது வரைக்கும் இந்த நீண்ட கால தடை குறுகிய காலத்தில் உடைய போகிறது. அதனால் இப்போ வந்து எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு காரியத்தை சாதிக்கிற நேரத்தில் தான் ஒரு தளர்ச்சி வரும். இப்போ உங்களுக்கு காரிய சாதனை ஆகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் இந்த தளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கு. உத்தியோக விஷயம்ன்றது திருமணத்துக்கு அப்புறம் தான் கைக்கூடி வரும். பொதுவாக நாம் சொல்கிறது இன்னும் ஒரு சிறிய ஒரு குறுகிய கால படிப்பு ஒன்று படிக்க முடியாது வரலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய உத்தியோகமாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கைக்கும் இந்த உத்தியோகத்துக்கும் எந்த விதமான இடையூறுகள் இருக்காதுன்றதுனால கவலைப்பட வேண்டாம். திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் மகள் வந்து தொடர்ந்து உத்தியோகம் பண்ணுற வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. பரிகாரங்கள் எதுவுமே அவசியம் இல்லைன்றதுனால செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். உங்கள் திருப்திக்கு வேணும்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வியாழக்கிழமை வழிபாடு அர்ச்சனை பண்ணுங்கள். ஆனால் காரிய சாதனை கட்டாயம் உண்டு, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சசிகலா, உங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. ஜெயலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஜெயலட்சுமி, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம்.
பாலசுப்ரமணியன், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். ம் வீட்டுக்கார் பேர். பிள்ளைங்க வந்து கிஷோர், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். ம் பாப்பா பேர் வந்து கிஷோதனி, மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? இந்த மாதிரி வீடு வாங்கலாம்னு இருந்தோங்க மேடம். ம் வீடு வாங்கலாம்னு இருந்தோம். கொஞ்சம் வந்து எல்லா நகையும் வச்சு வீடு வாங்கலாம்னு இருந்தோம். கடைசியில வீடு வாங்கலாம்னு பண்ணது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பணமும் வரல, இதுவும் கிடைக்கலங்க மேடம் வீடும். சரிங்கம்மா, இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சரிங்களா? மாதிரியே எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குங்க மேடம். கல்யாணம் ஆனதுல இருந்து ம் ம் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. சுவாமிஜி கிட்ட இதுக்கான பரிகாரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. வீடு வாங்குறதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களாமா? அட்வான்ஸ் 4 லட்ச ரூபா கொடுத்தோங்க சாமி. 4 லட்ச ரூபா நகையெல்லாம் விட்டு கொடுத்தோம். கடைசியில அந்த வீடு வந்து ஏதோ பிரச்சனையில முடிஞ்சு கடைசியில வீடு வேணான்ட்டு விட்டாச்சுங்க சாமி. கடைசியில அந்த பணமும் இதா வேஸ்டா விரயமா தான் செலவாச்சு. ஒண்ணுமே இதாங்களைங்க சாமி கடைசியில. சரி, உங்களுக்கு கருத்து வேறுபாடுனால பிரச்சனை வருதா? வேற காரணத்தால கணவன் மனைவி இடையே சண்டை வருதா? எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வருதுங்க சாமி. என்ன ஒரு வார்த்தை நானும் அவரு என்ன பேசணும்னு நினைச்சாலும் பிரச்சனை வருதுங்க சாமி. இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் முதல்ல இன்னும் ஒரு 2 வருட காலம் வீடு சம்பந்தமான விஷயத்தை ஒதுக்கி வைங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இறங்கணும்னு சொல்லி பெரிய ஒரு டென்ஷனை வர வச்சுக்காதீங்க. இப்போ கணவன் மனைவி இடையே இருக்கிற இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு நல்ல அருமையான தீர்வு சொல்கிறோம். சப்தரிஷி வாக்கியப்படி இது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா அமையும். நீங்கள் வந்து 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் நீங்கள் சேர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு போய் உங்களோட பேர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். 5 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. இதில் வந்து முதல்ல பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகனுக்கு அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம். இது முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு சச்சரவு வந்து விலகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கூடுமான வர பிரச்சனைகள் வரும்பொழுது விட்டு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய வலிமையான ஆயுதம். ஆயுதங்களில் வலிமையான ஆயுதம் விட்டு கொடுக்கறது. அதனால் சில விஷயங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குற விஷயம் கெட்டு போகாது. முருகன் அருளால் கட்டாயம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்த்தலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் லட்சுமி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்கள் சென்னை மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க வீட்டுக்காரங்களுக்காக பேசணும் மேடம். எங்க வீட்டுக்காரங்க பேரு ரவிச்சந்திரன் மேடம். பிறந்த டேட் ஆஃப் பர்த் 21/4/1968 மேடம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மேடம். என் கணவருக்கு சரியா ஒரு ஒரு வருஷமா சரியா வேலை விட்டு சரியா இல்ல மேடம். அவங்க கார்பெண்டர் வேலை செய்யறாங்க. ரொம்ப கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு மேடம். நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டோம். கொஞ்சம் கடனா இருக்கு மேடம். வேலை இன்னும் சரியா வர மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் தடையா தான் வேலை வருது. நானே பரிகாரம் எல்லாம் பண்றேன், கோயிலுக்கு எல்லாம் போறேன், எல்லாம் பண்றேம்மா. எதுவுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதான் சாமிஜி கிட்ட கேட்கலாம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய தடைகள் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. வணக்கம் சாமிஜி. நமஸ்தே சாமிஜி. எங்க வீட்டுக்காரங்களுக்கு சரியா வேலையே இல்ல சாமி. ஒரு வருஷமா கார்பெண்டர் வேலை செய்யறாங்க சாமிஜி. எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கார்? முதல்ல இருந்தே இதே தொழில்? அவங்க எங்களுக்கு பூர்வீகமே இந்த தொழில் தான் சாமிஜி. அவங்க வந்து 20-25 வருஷமா இந்த வேலை தான் சாமி. சின்ன வயசுல இருந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கார்பெண்டர் வேலை? ஆமா சாமிஜி. அவர் வந்து வீடுகளுக்கு தேவையான அந்த கதவு வாசல் இதான் பண்றாரா? ஆமா ஆமா சாமிஜி. கபோர்டு ஒர்க்குங்க எல்லாம் செய்வாங்க சாமிஜி. சரி, ஆனா அவர் வந்து கோயில் திருப்பணி செய்யல. என்ன கோயில் திருப்பணி அவங்க ஊர்ல செஞ்சிருக்காங்க சாமிஜி. கோயில் திருப்பணி வந்து இல்லம்மா, 2 இருக்குமா. கோயில் திருப்பணின்றது சிற்ப வேலைகள், நகாசு வேலை கலந்து வரும். வீடுகளுக்கு செய்யக்கூடியதுன்றது ரொம்ப எளிமையான முறையில வரும். ஆமா ஆமா ஆமாங்க சாமிஜி. வீடுங்களுக்கு தான் சாமிஜி செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு உங்க மாமனார் வந்து எப்படி வீடுகளுக்கு தான் செய்தாரா, கோயில்களுக்கு செய்தாரா? ஆமா சாமி, அவங்களுக்கு வீடுங்களுக்கு தான் சாமிஜி செஞ்சாங்க இல்லையா? இப்ப
சப்தரிஷி வாக்கியப்படி நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை மாத்திரம் பண்ணுங்கள். கட்டாயம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கட்டாயம் வந்து கிடச்சிடும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இப்போ உங்கள் கணவரோட தொழிலை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போகலை நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர, இது தொழிலை அவர் தொடர்ந்து செய்யலாம். இது அவருக்கு வெற்றி தரக்கூடியதாக மாறும். இந்த இடையூறுன்றது ஒரு சின்ன அளவில் ஒரு குறுகிய காலத்தில் வரதான் நினச்சிக்கோங்க. 6 மாதம் பொறுமையாக இருந்தால் போகிறோம், உங்களுக்கு சூழ்நிலை வந்து கட்டாயம் மாறும். ஆனால் இப்போ வந்து என்ன பரிகாரம் பண்ணாலும் அவரோட வளர்ச்சின்றது இந்த 6 மாதத்துக்கு ஒரு படியாக தான் அவர் ஏறி போக முடியும். ஆனால் நாள் வந்து 6 மாதம் கழித்து 1 வருஷம் கழிச்சு என்ன இருக்கட்டும், இப்போ அதை தாக்கு பிடிக்கிற சக்தி ஒன்றும் இல்லையா? இந்த பிரச்சனைகளை தாக்கு பிடிக்கிற சக்திக்காக பரிகாரம் சொல்கிறோம். பெரிய வேலை வாய்ப்புக்கோ கோடி கோடியாக பணம் வரத்துக்கோ சொல்லலை. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகும்பொழுது தாக்கு பிடிக்கணும் இல்லையா? ஒருத்தர் தாகமாக இருக்கார், 2 தெரு தண்ணி போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும்னு சொன்னால் அந்த 2 தெரு நடந்து போகிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம இந்த 6 மாத காலத்தை கடக்கிறதுக்குரிய சாத்தியம் என்னவோ அதுக்கான பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம், செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையும் துர்கையோட சன்னிதானத்துக்கு போய் 28 எலுமிச்சப்பழம் கோத்து மாலையாக போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு 6 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் கணவரே செய்தால் விசேஷம், இல்லைன்னா நீங்கள் செய்யுங்க. 6 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. சுவாமி அம்பாலோட அருளால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். இதே தொழில் அவரை நல்ல முறைக்கு வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைத்து அழிச்சு போகும். அதனால் நீங்கள் உங்கள் கணவரோட தொழிலை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலம் கட்டாயம் காத்துருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு. அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு கார்த்தியவேணி. உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சாந்தா, மதுரையில இருந்து பேசுறோம்மா. சரிங்கம்மா, நீங்க உங்களுடைய மகளுக்காக பேசணும் இல்லையா? ஆமாம்மா. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு கார்த்தியவேணி. பிறந்த தேதி 24/11/1980. திங்கட்கிழமை மாலை 4:40. ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் மிருகசீஷம், 4ஆம் பாதம், லக்னம் மேஷம். என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகளுக்காக நீங்க பேசணும்? கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 4 மாசமா இருக்கையில இங்க வந்தது அந்த பொண்ணு. இப்ப பாப்பா ஒண்ணு பிறந்த, அதுக்கும் 3 வயசு ஆகுது. கொண்டு போய் விட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்றதான் இப்ப எங்களுக்கு கேள்விமா. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு டிப்ளமோ தான் சாமி, கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கா. அந்த மாப்பிள்ளை பையன் என்ன படிச்சிருக்காரு? அவன் வந்து EEE படிச்சுட்டு வாத்தியாரா இருக்கான் பாத்துக்கோங்க. சரி. இருந்து நாங்க கல்யாணம் பண்ணி நல்லபடியா கொடுத்தோம். ஒரு 4 மாசம் வெளியூர்ல இருந்தாங்க. சரி. வந்து அப்புறம் பாப்பா கன்சீவ் ஆகி குழந்தையும் பிறந்து இப்ப 3 வயசு ஆகுது. சரி. இப்ப அவர் வந்து கூப்பிட்டு வர சொல்றாரா? கூட்டிட்டு போனா நகையை கொண்டு வரலைன்னு அடிச்சு பிரச்சனை பண்றான். இல்ல, அவங்க வந்து எதுக்காக கேக்குறாங்க நகைய? நகைய கொடு, நான் கார் வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீ அப்ப இப்ப வந்து கூப்பிட்டாங்களா? கூப்பிடல. இப்ப வந்து இப்பதான் அங்க கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு அடிச்சு பெரிய கொஞ்சம் மண்டை தலையில எல்லாம் அடிச்சு ரொம்ப காயமாயி திருப்பி எங்களுக்கு இந்த பக்கத்து அந்த வீடை சொந்த வீடை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல ஒரு வீடு பார்த்து பக்கத்து தெருவுல இருந்தாங்க. அனுப்புற ஐடியா இல்ல இல்லையா? அனுப்புற அபிப்பிராயம் இல்ல. ஆமா ஆமா சாமி. அந்த பிள்ளையவும் அவனுக்குடைய பழக்கமும் நல்லாவே இல்ல சாமி. பழக்கம்னா எந்த மாதிரி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அவனுக்கு ரொம்ப கொடூரமான குணமா தெரியுது. சரி. 2வது சம்பாரிச்சு அண்ணன் 2 பேர் இருக்காங்க பக்கத்துல. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல, ஒருத்தருக்கு குழந்தை இல்ல. அவங்களதான் நான் பாக்கணும். உங்க பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க? போனோன்றாங்களா வேண்டான்றாங்களா? வேண்டவே வேணாம், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சீவனாம்சம் கொடுத்தா நான் இந்த பிள்ளை வளர்த்துக்கிட்டு நான் இருக்கேன்றாங்க சாமி. சரி. இருந்தாலும் பொதுவா நான் என்ன சொல்லுவேன், கூடுமான வர மன வாழ்க்கையில உடைக்காம இருக்கிறதுக்கு வழி தேடுங்க. பிரிவுன்றது கடைசி பட்சமா வச்சுக்கலாம். முடிஞ்சா 2 பேருக்கும் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுங்க. 2 பேரையும், கணவர் மனைவி 2 பேரையும் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுங்க. இப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம். நீங்கள் அதை செஞ்சுட்டே வாங்க, ஒரு வழி கிடைக்கும். சந்தோஷி மாதா புஸ்தகம்னு விற்கிறது,
அந்த சந்தோஷி மாதா புக்கு வாங்கி அந்த பூஜா விதானம் வாங்கி அதை படித்து பாருங்கள், முழுமையாக விவரம் இருக்கும். சந்தோஷி மாதாவை தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள், கட்டாயம் சந்தோஷம் வரும். நீங்கள் மனசில் என்ன மாதிரி நினச்சிங்களோ அதுவே நடக்கும். ஆனால் கூடுமானவரை சேரணுன்ற நினைவில் இருங்க, அது எதுக்கும் நல்லது. பிரிவை கடைசி பட்சமாக வச்சுக்கோங்க. சந்தோஷி மாதா பூஜை தொடர்ந்து பண்ணுங்கள். எந்த செயல் செய்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை தியானம் பண்ணிட்டு செய்யுங்க. தடையில்லாத வாழ்க்கை உங்கள் பெண்ணுக்கு கிடைக்கும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா, பண்டூட்டிலிருந்து பேசுறேங்கம்மா. நமஸ்காரம். பேர் சொல்லுங்க சார். ரமேஷ்னு சொல்லிட்டுமா, பண்டூட்டிலிருந்து. சரிங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? எனக்காக தான் பேசணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 6/11/1967. ராசி இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகமாச்சு, தொழில் தடை ஏற்பட்டிருக்குமா, அது சம்பந்தமா சாமி கிட்ட பேசணும். சரிங்க சார், கவலைப்படாதீங்க. உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நமஸ்காரம் சாமி. உங்ககிட்ட ஏற்கனவே உங்ககிட்ட சித்திர மாசம் இப்ப தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு உங்களை பார்த்திருக்கேன். சந்தோஷம். இப்ப திருப்பி அது நீங்க ஒரு பரிகாரம் சொன்னீங்க, செஞ்சிருக்கிறேன். ரெண்டாவது வீடு கைவிட்டு போயிடுன்ற சூழ்நிலை வருது. சரி, அந்த வீட்டுல இப்ப குடி இருக்கீங்களா? குடி இருந்துட்டு இருக்கேன் சாமி, புது வீடு குடி இருந்துட்டு இருக்கேன். சரி, சந்தோஷம். மனைவி பேர்ல வீடு இருக்கு. அவங்க உத்தியோகம் பண்றாங்களா? இல்ல சாமி, சாதாரண அதுதான் என்னோட இதாதான். இப்ப உங்களுக்கு இந்த வீடை காப்பாத்திக்கணும். கடன் பிரச்சனை முதல்ல தீரணும், தீர்ந்துட்டு இது காப்பாத்தி பண்ணிக்கணும். சரி, இப்ப என்ன உத்தியோகம் பண்ணி சொந்த தொழில் என்ன பண்றீங்க? சொந்த தொழில் தானிய தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த டைல்ஸ் பிசினஸ் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், ஓடு சம்பந்தப்பட்டது. தானிய பிசினஸ் நவதானியம் வாங்கி விக்கிறீங்களா? ஆமாம் சாமி, கம்பு மட்டும் வாங்கி விக்கிறோம். கம்பு உளுந்து இதெல்லாம் வாங்கி வித்து. டைல்ஸ் யார் பேர்ல கடை வச்சிருக்கீங்க? அது டைல்ஸ் கடை இல்ல சாமி, உற்பத்தி பண்ற ஓடு மனைவி பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, மனைவி பேர்ல தான் பண்றீங்க. அவங்க தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த அவங்க பேர் சொல்லுங்க. மீனாம்பாள், ஆர் மீனாம்பாள். சரி, இப்போ உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனை தீரவும், இந்த தொழில் சிறப்பாக இருக்கவும், தொழிலில் வளர்ச்சி வரவும் சொல்கிற பரிகாரத்தை உங்கள் மனைவியே பண்ணலாம். ஏன்னா அந்த கம்பெனி உங்கள் மனைவி பேரில் இருக்கிறதுனால அவங்களே பண்ணால் அது சிறப்பாகவும் விசேஷம் தரக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லுவாள். அதாவது உங்கள் மனைவியோட கையால் ஒரு மாமர கன்று வாங்கி சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் காத்தால 6லேருந்து 7க்குள்ளே பெண் தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம், அதாவது பெண் தெய்வம்னா துர்க்கையோ இல்லது மகாலட்சுமியோ எந்த தெய்வமாக இருந்தாலும் தனி சன்னதியாக இருக்கக்கூடிய கோயிலில் ஒரு முறை நட்டுடுங்க. அதுக்கப்புறம் வாசனை பூக்களால் துர்க்கையை அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த துர்க்கையை அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த வழிபாடை முடித்த உடனே எலுமிச்சப்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு சாத்தியப்பட்டால் துர்க்கையோட ஜபம் 28 உரு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெறுமை துர்க்கையை தரிசனம் பண்ணால் போகிறோம் செவ்வாய்க்கிழமை தோறும். இப்போ நீங்கள் கேட்ட எதிர்பார்த்த அந்த தன லாபமும் கடன் ரோக நிவர்த்தியும் கட்டாயம் நடக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் மனைவி பேரில் இருக்கக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் மனைவியே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஏன்னா அவங்களே ஓனர்னு சொல்லிட்டதால அவங்களே நேரடியாக பண்ணலாம். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லா நேர்களுக்காகவும் நிறைய பரிகாரங்கள் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் சொன்னீங்க. நிறைய விஷயங்களும் நீங்கள் சொன்னீங்க, எல்லாருமே பயன்படுற மாதிரி. கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.